ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஸ்லினியஸ் தான் பார்க்க போறோம். அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பேர் வேல்யூ ஃபைண்ட் பண்றது. லைக் ஃபார்வர்ட், பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் இருக்கிற பேர்ஸ் எவ்வளோ பேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நீங்க நார்மலா போட்டீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே அதுல கன்சியூம் ஆகிறது நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்பாபெட் சீரியஸ்ல பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு மெமரியா தெரியணும். இப்ப ஏன்னா 1, ஓன்னா 50, டீனா 20, ஈங்கிறது 5 அப்படின்னு அதோட பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு மெமரியா தெரியணும். நீங்க அங்க எக்ஸாம்ல மேனுவலா பேப்பர்ல உட்காந்துட்டு அதோட ஏபிசிடி இப்ப ஃபுல்லா எழுதிட்டு அதோட 1, 2, 3 அதை போட்டு நீங்க இந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணா டைம் எடுத்துக்குமோ அவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும். பட் நீங்க அதை செய்ய வேணாம். இங்க 26 பிளேஸ் வேல்யூ லெட்டருக்குமே பிளேஸ் வேல்யூ நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்ப நம்ம அதோட 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார்வர்ட்ல ஒன்று பார்க்கலாம் அண்ட் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட்லயும் பார்க்கலாம். அது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. EXPLANATION ஓகேவா? இப்ப ஈயோட பிளேஸ் வேல்யூ என்ன? 5. எக்ஸ்னு என்ன? 24. டீங்கிறதுக்கு 16. எல் 12. ஏ 1. எம் 14. என்னங்கிறது 14. ஏ 1, டி 20, ஐ 9, ஓ 15, என் 14. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறதுலையே எது அதிகமான வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். அதிகமான வேல்யூ எது? 24. ஸோ 24 நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அதை நீங்கள் ஃபார்வர்டில் செக் பண்ணாலும் பேக்வேர்டில் செக் பண்ணாலும் அதோட அதிகமான வேல்யூ தான் வருது. 25, 26 அது மாதிரி வரும். ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு இங்கே எதுவுமே இருக்காது. பெரிய வேல்யூ நீங்கள் அடிச்சுட்டு அடுத்த பெரிய வேல்யூ என்னன்னு பாருங்க. இல்லை லைனாக கூட நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்கே 5 இருக்கா? 5. அடுத்த நம்பர் பார்க்கலாம். 6, 7. அதாவது அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? அதாவது 5 இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 6, 7, 8ன்னு ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணணும். அந்த நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த வேல்யூ, அந்த நம்பர் இங்க இருக்கிற நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா அது ஒரு பேர் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க 5 இருக்கா? இங்க செக் பண்ணுங்க. அடுத்த நம்பர்ல இருந்து 6ன்னு கவுண்ட் பண்ணணும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இதுக்கு எந்த பேர்ஸும் வரல. நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால நம்ம செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா முன்னால வேல்யூ இல்லைல்ல. ஸோ இங்க இருக்கிறது 16. 16க்கு முன்னால என்ன வரும்? 17, 18. அதாவது நீங்க முன்னால செக் பண்ணாலும் பின்னால செக் பண்ணாலும் நெக்ஸ்ட் நம்பர் தான் போடணும். இப்ப 16 இருக்குதுன்னா 17 தான் போடணும். அப்ப இங்கேயும் வராது. 24, 5ன்னு இருக்கு. ஸோ 17, 18 அங்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இங்க பாருங்க, அடுத்தது 17, 18, 19, 20, 21, 22. அங்க அதுக்கு மேல வேல்யூவே இல்லை. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க கொடுத்துருக்கிறது 12. 12க்கு முன்னால செக் பண்றதுன்னா ஃபார்வர்ட், பின்னால செக் பண்றதுன்னா பேக்வேர்டு. ஓகேவா? இங்க நம்மளுக்கு 2 கேட்டதுனால முன்னால பின்னால ரெண்டையுமே செக் பண்றோம். 12 இருக்கு. அடுத்த நம்பர் 13, 14, 15 வராது. இந்த பேக்வேர்ட்ல செக் பண்ணுங்க. 13, 14. ஸோ 14 இங்க வருதா? இங்க நாம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஒரு பேர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது 15, 16, 17, 18, 19 வராதா? இங்க அடுத்தது 1 இருக்கு. இதுக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 1 இருக்குன்னா 2, 3, 4, 5 வருதா? முன்னால பாருங்க, 2, 3, 4, 5. 5ஓட பேர் ஆகுது. இது செகண்ட் பேர். அடுத்தது
பின்னால செக் பண்ணா 2 3 4 5 6 7 வராது. இதுவே 14க்கு செக் பண்ணுங்க. 15 16 17 18 19 வராதா? 15 அதாவது ஃபார்வர்ட் செக் பண்ணலாம். 15 16 17 18 19 வராதா? அடுத்தது 1க்கு செக் பண்ணலாம். 1 இருக்கா, அதுக்கு 2 3 4 5 வராது. 2 3 4 5 6 7 வராதா? அதாவது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்க டக்குன்னு 1ன்னு பார்த்தா இதுக்கு 1 விட சின்ன லெட்டர் வந்து அங்க இல்ல. அதாவது சின்ன லெட்டர் இல்லைன்னா எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப மீதி அங்க 1க்கு அப்புறம் ஒரு 4 வேல்யூ தான் இருக்குன்னா, ஒரு 4 4க்கு அப்புறம் 5 6 7 இருந்தா நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதுக்குள்ள ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணவே வந்துடும். அடுத்த நம்பர் அங்க வருமா அப்படிங்கிற கெஸ்ஸிங் வந்து நீங்க பண்ணிடலாம். அதிக கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் பாருங்க, 20 இருக்குன்னு வைங்க. அடுத்தது 21 22 23 வராது. இங்கேயும் பாருங்க 21 22 23 24 25. ஸோ அதுக்கு மேல வராது. 9 இருக்குன்னா அடுத்தது 10 11 ஃபார்வர்டு செக் பண்ணுங்க. 10 11 12 13 14 15 16 17 வராதா? அடுத்தது 15 இருக்கு. ஃபார்வர்ட் செக் பண்ணா 16 17 18 19 20 21 22 23 வராது. இப்போ 14 இருக்கு. 14க்கு முன்னால 15 தான் இருக்கு. ஸோ 14க்கு அடுத்தது ஃபார்வர்ட்ல செக் பண்ணும்போது ஒரு பேர் வந்து வரும். இது தேர்ட் பேர். 15 16 17 18 19 20 21 22 23 அதுக்கு மேல வராது. ஸோ 14க்கு பேக்வர்டு செக் பண்ண தேவையில்லை, அதுதான் எண்ட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இங்க எவ்வளோ பேர்ஸ் இருக்கு? 3 பேர்ஸ் இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன? ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்ப இதுலயே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்லி எது செக் பண்ணா போதும்? ஃபார்வர்ட் மட்டும் செக் பண்ணா போதும், பேக்வர்ட் செக் பண்ண தேவையில்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 1, சி 3, டி 20, ஐ வேல்யூ 9, வி 22, ஏ 1, டி 20, இ வந்து 5, டி வந்து 4. ஓகேவா? இப்ப பாருங்க, லாஸ்ட் அதாவது அதிகமான வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் கொடுப்போம். 22 தான் இங்க பெரிய வேல்யூ. ஸோ அதைய கேன்சல் கொடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த 4ல இருந்து செக் பண்ணுவோமா? லாஸ்ட்ல இருந்து வருவோம். 4ல இருந்து இங்க பார்த்தா 4க்கு அடுத்த நம்பரே 5 இருக்கு. ஏன்னா முன்னால ஃபார்வர்டு தானே செக் பண்றீங்க. அப்போ 4க்கு அடுத்தது 5 இருக்கு, ஒரு பேர் வந்திருக்கு. அடுத்தது 6 7 8 9 10 11 12. அடுத்தது 5க்கு செக் பண்ணலாம். 5ஓட ஃபார்வர்டு செக் பண்ணோம்னா வந்து 6 7 8 9 10 11 12 வராது. அடுத்தது 20க்கு செக் பண்ணுவோம். 21 22 வருமா? அடுத்து இது வந்து ரெண்டாவது பேர் வேல்யூ. 23 24 அதுக்கு மேல போகாது. ஸோ 20க்கு ஒரு பேர் வேல்யூ இருக்கு. 1க்கு செக் பண்ணலாமா? 2 3 4 5 6 வராதா? நெக்ஸ்ட் வந்து 9க்கு செக் பண்ணா 10 11 12 வராதா? இங்க 20 இருக்கு. 20க்கு முன்னால உங்களுக்கு 3 and 1 இருக்கு, கண்டிப்பா வராதா? 3க்கு முன்னாலையும் 2 இருந்தாதான் பேர் வேல்யூ வரும், அதுக்கும் வராது. இங்க 1க்கு முன்னால ஃபார்வர்ட் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்க நம்மளுக்கு எவ்வளோ பேர் வேல்யூஸ் இருக்கு? 2 பேர் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி.